கைஸ், நீங்கள் பிசிசி கேமர். ஓகே கைஸ், நம்ம இடையில வந்து இது போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சாம்பியன்ஸ் கப்பு விளாண்டுட்ருக்காங்க. 20 ஓவர் மேட்ச்சு சாம்பியன்ஸ் கப், சாரி 50 ஓவர் மேட்ச்சு சாம்பியன்ஸ் கப் விளாண்டுட்ருக்கோம். இதில் இன்றைக்கி இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சு தான். நான் வந்து உங்களுக்கு இடையில வீடியோ போட முடியவில்லை. அதுக்கு வந்து என்னோடய முழு சாரி. மைக் கரியர் வீடியோ ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வரப்போகுதுங்க. 5வது மேட்ச்சு தான் ப்ளே பண்ண போகிறோம். அதுலேயே ஓகே, நம்ம இது வந்து முடிச்சதுக்கப்புறம் ரீசெட் அடித்ததுக்கப்புறம் சீசன் 2ல் கண்டிப்பாக வேறு லெவல் காட்டலாம். அதில் ஃபுல் வீடியோ வருங்க. ஓகே, இன்றைக்கான மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே கைஸ், இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சு இந்த சாம்பியன்ஸ் கப்புக்குள்ளே வந்திருக்கோம். மைக் கரியர் மோடு பல நாளாகிடுச்சு. மைக் கரியருக்குள்ளே வந்து ரொம்ப நாள் கழித்து மைக் கரியருக்குள்ளே வந்திருக்குறாங்க. ஓகே, பாயிண்ட் ஃபில் பண்ணுறாங்க. 8 தான் கேட்டிருக்காரு ரோஹித் சர்மா. 8 கேட்டிருக்காரு. வின் பண்ணுவாரா? வின் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் எடுத்து பேட்டிங் ஃபஸ்ட்டுன்னு இருக்காருங்க. பேட்டிங் ஃபஸ்ட் மீன்ஸ் இந்தியா வெஸ்ட் மேட்ச்சு விறுவிறுப்பாக போகிறது. ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல் தான் ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. நம்ம மிடில் ஆர்டரில் தான் ஆட போகிறோம். 19 ரன்னுக்கே விக்கெட்டு காலி இந்தியாவுக்கு. கேஎல் ராகுல் அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டார். விக்கெட் ஃபார் இந்தியாவுக்கு போயிடுச்சுங்க. கேப்பை தட்ட பார்த்தாரு, ஆனால் ஃபீல்டு அங்கே நின்றனால ஒரு போல் தூக்கி விட்டுருக்காருங்க. ரொம்ப நாள் கிரியர் விளாடாமல் இருந்தார். பல நாள் கழித்து விளாட வந்திருக்காரு. ஆனால் அதே ஃபார்ம் அப்படியே கண்டக்ஸ் அடிப்பாரா? இந்த ஆட்டை நல்ல ஒரு ஷாட்டு பின்னாடி நல்லா தட்டி விட்டுருக்காருங்க. கீப்பர் தலைக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டில் ஆஃப் ஷாட் போகிறோம். இறங்கி வந்து அடிச்சிருக்காருங்க. ஒரு பவுண்ட்ரி. பழைய ஃபார்ம் அப்படியே வச்சுருக்காரு. வேற மாதிரி ஒரு பவுண்ட்ரிங்க. சரி, லேட்டு கேட்ச் ஆகும் வாய்ப்பு அதிகம். கேட்சுங்க. நிவாஸு 4 பந்துகள் 12 ரன்கள் அடித்து விட்டு இந்த மேட்சை விட்டு வெளியேறுகிறார். 5 பந்துகள் பிடித்து 3 4 அடிச்சுட்டு 458 ரன்னு, 459 ரன்னு வெஸ்ட் இண்டீஸ் டார்கெட்டாக இந்தியா கொடுத்துருக்காங்க. 365 ரன் மட்டுமே அடித்து ஒரு அபார வெற்றி. 93 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஒரு அபார வெற்றி வின் பண்ணியிருக்காங்க. மேன் ஆஃப் த மேட்ச் ரவீந்திர ஜடேஜா 75 ரன்கள் 2 விக்கெட்டுகள் எடுத்து மாஸ் காட்டியிருக்காரு. இந்தியா விஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் 6th மேட்ச்சு இதோ உங்களுக்காக. பிச் ரிப்போர்ட். டாஸுக்கான நேரம் வழக்கம் போல் ரோஹித் சர்மா 8 தான் கேட்டிருக்காரு. 8ல் ஜெயிப்பாரா? டாஸை வின் பண்ணியிருக்காரு. இந்த ஆட்டம் பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆடியன்ஸ் உற்சாகத்தில் இறங்கியுள்ளார்கள். 77 ரன்கள் அடித்து 6 விக்கெட்டுகளை இழந்துள்ளார்கள். 378 ரன்கள் இந்தியாவுக்கு டார்கெட்டு. ஓப்பனிங்காக ரோஹித் சர்மா, நிவாஸ் ஓப்பனிங் இறங்கியிருக்காங்க. 2 பேரும் ஓப்பனிங் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பாலே தூக்கி அடிக்கான முயற்சி. பவுண்ட்ரி போக வாய்ப்பு அதிகமாக. இல்லை ஃபீல்டு வந்துடுவாரா? ஃபீல்டிங் வந்துட்டார்ல. இறங்கி வந்து சுற்றிருக்காருங்க. கேப்பை கரெக்டாக பயன்படுத்தியிருக்காரு. ஒரு பவுண்ட்ரி. என்ன தான் அவனால் நான் தூக்கி அடித்து தான் விளாட போகிறேன்ட்டு விளாண்டுட்டு இருக்காருங்க ரோஹித் சர்மா. ஒரு நல்ல ஷாட்டு. கேட்சாக மாறுமா? இல்லைங்க, ஒரு பவுண்ட்ரி. வேற மாதிரி ஒரு 6ங்க. சரியான 6. ரொம்ப நாள் கழித்து நிவாஸுக்கு இங்கே மீண்டும் மிஸ் டைம் பண்ணியிருக்காரு. இல்லைங்க, 1 pitch நாட் அவுட். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திருந்தாருன்னா 6ங்க. 2வது 6 பார் இந்தியாவுக்கு. 2வது 6 பார் வந்திருக்கு. வேற மாதிரி 6ங்க. இங்கே ஒரு பாலை தட்டி விட்டுருக்காரு. கேட்சாக மாறுமா? இல்லைங்க, லைட்டாக தட்டி தான் விட்டார். ஒரு பவுண்ட்ரி நிவாஸுக்கு. அருமையான ஒரு பவுண்ட்ரிங்க. ஸ்ட்ரெயிட்டில் தூக்கி விட போகிறோம். ஸ்ட்ரெயிட்டில் தூக்கி விட்ருக்காருங்க. நோ, கொஞ்சம் கேட்ச் பிடிச்சிருப்பார். ஃபஸ்ட்டு மிஸ்டில் நிவாஸ் கேட்ச் மாசு கட்டிகிட்டு இருக்காருங்க. 6ங்க. 4 கிலோ போடப்பட்ட பந்து ஈஸியாக தூக்கி அடிச்சிட்டாருங்க. 6 எங்கேயும் அடிச்சு விட்டார். இன்னொரு பவுண்ட்ரிங்க. இதை பவுண்ட்ரி யாராலும் தடுக்க வாய்ப்பே இல்லை. பவுண்ட்ரி ஃபார் சிஎஸ்கே. சிஎஸ்கேன்ட்டு சாரிங்க. தூக்கி விட்டுருக்காரு. ஃபீல்டு கொஞ்சம் பின்னாடி நிப்பாட்டி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேட்ச் ஆகிருக்கும்.
இங்கே நிவாஸ் ஒரு 50 நோக்கி போயிட்டு இருக்காருங்க. நிவாஸோட 50. ஆனால் இங்கே 6 அடிச்சுட்டாருங்க. என் 50 நான் 6 அடித்து தான் கம்ப்ளீட் பண்ணுவேன்ட்டு வச்சு வெளுத்துருக்காரு. என்னமோ அரைஞ்சிருக்காருங்க. மரணமான அரை நிவாஸ் கிட்ட இருந்து. டீம்மேட்ஸ் இருந்து கை தட்டுறாங்க. வேற மாதிரி சரியான 6ங்க. ஒரு ஷார்ட் பால். இந்த பந்து பவுண்ட்ரியை நோக்கி போகும் என்பது எந்த ஒரு ஆட்சியமும் இல்லைங்க. பவுண்ட்ரியே தான். ஒரு ஈஸி தான் போடுவேன்ட்டு இருக்காரு. இங்கே கேட்சிங்க. ரஷித் கான் வந்தோடனே நிவாஸ் அவுட்டு. விக்கெட் ஆகிருக்கவங்க. விக்கெட் ஆகிருக்கோம். பெரிய விக்கெட் ரஷித் கான் வாங்கி கொடுத்துருக்காரு டீமுக்கு. கண்டிப்பாக ஒரு பெரிய விக்கெட்டு. ரஷித் கான் வந்தார். இதன்ட்டு தூக்கி அடிக்க தாங்க பார்த்தாரு. கையிலே கேட்ச்சு. 281 ரன் அடித்து இந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணியிருக்கார்கள். 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு வெற்றி. ரோஹித் சர்மா எத்தனை அடிச்சாருன்னு தெரில. ரோஹித் சர்மா 142 ரன்னுங்க. 83 பாலில் 142 ரன் அடித்து அட்டகாசமான இந்தியாவுக்கு ஒரு வெற்றி வாங்கி கொடுத்துருக்காரு. இந்தியா விஸ் ஆஸ்திரேலியா ஒன் டே ஃபைனலில் இந்தியா இன்றைக்கி ரிவெஞ்ச் பண்ணுவாங்க நம்புவோம். ஏன்னா வேர்ல்டு கப் ஃபைனல் மறக்க முடியாத ஒரு எமோஷன். யாராலையும் மறக்க முடியாது. இன்னும் பல வருஷம் ஆனாலும் மறக்க முடியாத ஒரு வேர்ல்டு கப் ஃபைனலாக அது மாறி உள்ளது. ஹெட்டு தான் கேட்டிருக்காரு. டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்திருக்கு. ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் டேவிட் வார்னர் ஆட்டோ ப்ளே பண்ணதில் 315 6 விக்கெட் இழப்புக்கு 50 ஓவர் ஃபுல்லாக விளாண்டு 316 அடித்தா இந்தியா இந்த மேட்சை வின் பண்ணலாம். ரோஹித் சர்மா அண்ட் கேஎல் ராகுல் தான் ஓப்பனிங் பண்ணுறாங்க. 8 ரனுக்கு விக்கெட் போயிருக்குங்க இந்தியாவுக்கு. ஃபஸ்ட்டு பால் வந்தவுடனே லைட்டாக தட்டி விட்ருக்காரு. 4ஆக போக வாய்ப்பு அதிகங்க. 4 தாங்க. வந்த உடனே லைட்டாக தட்டி தான் விட்டார். ஒரு பவுண்ட்ரி. ஓ சரியான பாலுங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தான் தெரில. இந்த ஆட்டானா தூக்கி விட்டாருங்க. பவுண்ட்ரி போக கண்டிப்பாக வாய்ப்பு தான். பவுண்ட்ரி தாங்க. 2வது பவுண்ட்ரி வந்திருக்கு. தூக்கி விட்டாருங்க. பவுண்ட்ரி 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 வேறு மாதிரி. இங்கே கேப் தெரியுது. அதில் டைம் பண்ணலாம்னு நினைக்கேன். டைம் பண்ணியிருக்காருங்க. பவுண்ட்ரிங்க. இன்னொரு பவுண்ட்ரி. நிவாஸு போல்ட்டுங்க. பேட் கமின்ஸ் தூக்கியிருக்காரு. போல்ட்டை தெறிக்க விட்டாருங்க. சரியான பந்து. பேட் கமின்ஸ் பால் மறக்க முடியாத பந்து. போல்ட்டை தூக்கிட்டுங்க. இந்தியா இந்த மேட்சை லூஸ் பண்ணிட்டாங்க. ஜெயிச்சிட்டாங்களா? ஐயோ லூஸ் பண்ணிட்டாங்க தெரியாமல் சொல்லிட்டாங்க. அருமையான ஒரு வெற்றி. 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. இந்த இதில் 110 பாலுக்கு 168 ரன் அடித்து ஒரு அட்டகாசமான மேன் ஆஃப் த மேட்ச். நம்ம 3 மேட்ச் விளாண்டுருக்கோம். 3லேயும் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கலை. ஓகே கைஸ், இன்னொரு நல்ல வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் கீப் வெயிட்டிங். நம்ம அடிக்கடி லைவ் வரோம். கண்டிப்பாக RCPL 2024 ஆக்ஷன் முடிச்சிருக்கோம். அதை முடிச்சுட்டு கேம் ப்ளே பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கீப் வெயிட்டிங்.